நம்ம மினாட்டோ வந்து எஃப்டிஜி குணாயை எடுத்து நாலா மூலிகம் வீசுவாரு. அதை பார்த்தா நம்ம ரைகாக லைட்னிங் ஸ்பீடோட மினாட்டோவை அட்டாக் பண்ண வருவாரு. ஆனா மினாட்டோவோட ஃபிளையிங் ரேஞ்சிங் டெக்னிக் வந்து லைட்னிங் ஸ்பீடே ஓவர்டேக் பண்ணிடும். சோ ஒரு குணாயை எடுத்து ரைகாக வண்டியை டிராப் பண்ணிட்டு அட் டைம்ல அவர் வீசின ஏதோ ஒரு குணாயை டெலிபோர்ட் ஆகி இன்ஸ்டன்டா ரைகாகோட பேக் சைட்ல வந்து அவர் டிராப் பண்ண அந்த குணாயை எடுத்து ரைகாகோட கைத்து மேல பிடிப்பாரு. ஆடியன்ஸ் எல்லாரும் இனிமே கேம் ஓவர் அப்படின்னு திங்க் பண்ற டைம்ல சடனா கில்லர் பியோட டெய்ல் லைட்னிங் ஸ்பீட்ல வந்து அந்த குணாயை பிளாக் பண்ணிடும். அந்த மொமெண்ட்ல நம்ம மினாட்டோவே ஆச்சரியமா பார்ப்பான். பரவாயில்ல, இவனோட டைமிங் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு. ஆனா மினாட்டோவோட ஸ்டைல் என்னன்னா, அவர் ஒரு செகண்ட் கூட கன்ஃபியூஸ் ஆகாம ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணலாம் அப்படின்றதுல தான் ரெடியா இருப்பாரு. சோ கில்லர் பியோட டெய்ல் வந்து பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னு எல்லாரும் ஷாக்ல இருக்கும். அந்த நேரத்துல நம்ம ரைகாகேக்கும் நம்ம மினாட்டோக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் போக அதுல நம்ம ரைகாகே டென்ஷன் ஆகி லைட்னிங் ஸ்பீட்ல மினாட்டோவை திரும்ப அட்டாக் பண்ண வருவாரு. சோ ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்ல மினாட்டோ லைட்னிங்குக்கும் மேல ஸ்பீடா டெலிபோர்ட் ஆகி கில்லர் பியோட பின்னாடி அப்பியர் ஆகுவாரு. பாருங்க, அந்த மொமெண்ட்ல ரைகாகேவோட மூஞ்ச பார்க்கணுமே, இதுதான் சரியான கூஸ்பம்ஸ். அண்ட் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எப்படி நம்ம மினாட்டோ கில்லர் பியோட பின்னாடி அப்பியர் ஆனாரு அப்படின்னு. வெல், அதுக்கான ஆன்சர் இப்போ பார்க்கலாம். நம்ம கில்லர் பி வந்து அவரோட டெய்லை யூஸ் பண்ணி நம்ம மினாட்டோவோட அட்டாக்க பிளாக் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஜஸ்ட் செகண்ட்ல தான் நம்ம மினாட்டோ அவரோட எஃப்டிஜி ஃபார்முலாவை நம்ம கில்லர் பியோட டெய்ல யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அதனாலதான் நம்ம மினாட்டோ கில்லர் பியோட பின்னாடி அப்பியர் ஆக முடிஞ்சது. அண்ட் அந்த டைம்ல நம்ம ரைகாகே நினைச்சிட்டு இருப்பான், மினாட்டோன்னு சொன்னா டெத்தோட ஃபிளாஷ்னு அர்த்தம் போல அப்படின்னு. சோ அவ்வளவுதான் गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சோ உங்களோட ஃபேவரட் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.